எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்சிசி கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஆல் இண்டியா கோட்டா கவர்மெண்ட் காலேஜஸில். தென் வந்து எய்ம்ஸு, ஜிப்மர், நர்சிங் சீட்ஸு, எய்ம்ஸுக்கான ஏஎஃப்எம்சிக்கான ரிஜிஸ்ட்ரேஷனு, இது எல்லாமே எய்ம்ஸு, ஜிப்மர், அது இல்லாமல் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு எல்லாத்துக்கும் இதில் நிறைய கன்ஃபியூஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கிறதுனால எம்சிசி வந்து புதுசாக வந்து அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் வந்து கொடுத்துருக்காங்க. இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நிறைய பேருக்கு இன்னும் கன்ஃபியூஷன் இருக்குது. அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃப்ளோட்டு, ஃப்ரீஸ் ஆப்ஷன்லாம் இருக்குது. அப்புறம் ஜாயின் பண்ணால் நான் எனக்கு சீட்டு வேணாம்னா என்ன பண்ணுறது, இதெல்லாம் நிறைய கன்ஃபியூஷன். கொஞ்சம் தயவுசெய்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியாவில் சீட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ரைட்டாக வீடியோக்கு போகலாமா? நான் உங்களுக்கு கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக சென்னையில் வந்து பேசிட்டு இருக்கேன். ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. இப்ப இதுல இன்னைக்கு மெயினா டிஸ்கஸ் பண்ணும்போது நீட் யூஜி 2026 எம்சிசி கவுன்சிலிங். ஏன்னா இப்ப உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் இன்னைக்கு டிக்ளேர் பண்ணிடுவாங்க. டிக்ளேர் பண்ணதுமே நம்மளுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அந்த கன்ஃபியூஷனுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஎஸ்சி நர்சிங்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங் நடக்குது. எம்சிசி கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆல் இண்டியாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ் 15%, தென் 100% டீம்ட் யூனிவர்சிட்டி, எய்ம்ஸோட சீட்டு, ஜிப்மரோட சீட்டு, தென் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இன்ஸ்டியூட்ஸோட சீட்ஸ், இஎஸ்ஐசியில் இருக்கக்கூடிய 15% கோட்டா, அந்த ஐபி வார்டு கோட்டா, தென் வந்து ஏஎஃப்எம்சியோட ரிஜிஸ்ட்ரேஷன், தென் வந்து பிஎஸ்சி நர்சிங், இது எல்லாத்தையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிசி வந்து மானிட்டர் பண்ணுறாங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய ரெண்டு கிளாரிட்டி என்னன்னா, ஃப்ரீஸ் ஆகுனா என்ன, ஃப்ளோட்னா என்ன. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங், இந்த ஃப்ரீஸு, ஃப்ளோட்டு ஆப்ஷன்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம ஜெஇ மெயினோட பார்த்துருப்போம். ஜெஇ அட்வான்ஸில் எழுதினவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜோசா கவுன்சிலிங்லும் சிசாப் கவுன்சிலிங்லும். அதே போல் ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதினவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்களையும் ஃப்ரீஸு, ஃப்ளோட்டு. இப்போ இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிசி இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். என்ன சார் ஃப்ரீஸ்னா என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு சீட்டு வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். நான் போட்ட ஒரு 20 காலேஜோ இல்லை 30 காலேஜோ 40 காலேஜோ நான் போட்டிருப்பேன். அதில் எனக்கு ஒரு சீட் அலாட் ஆகிடுச்சு அப்படின்னா, எனக்கு அந்த இது பிடிச்சிச்சு, நான் வந்து அதில் ஜாயின் பண்ணணும்னா ஃப்ரீஸ் பண்ணிடலாம். ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், டைரெக்டாக கேண்டிடேட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் வித் அலாட்டட் சீட்னா டஸ் நாட் வாண்ட் டு அப்கிரேட் இன் த நெக்ஸ்ட் ரவுண்ட், அந்த மாதிரி இருக்கவங்க மஸ்ட் பிசிக்கலி ரிப்போர்ட் அட் த அலாட்டட் இன்ஸ்டியூட் ஃபார் ஜாயினிங் அட்மிஷன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேண்டிடேட் பிசிக்கல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஹேப்பன்ஸ் அட் த இன்ஸ்டியூட். எந்த சப்போஸ் நான் உதாரணத்துக்கு வந்து எம்சிசி போட்டிருந்தேன், 15% கோட்டால எனக்கு அலாட் ஆயிடுச்சு, எனக்கு வந்து ஃப்ரீஸ் பண்ணிடணும்னு நினைக்கிறேன், எம்சிசிலே நான் சீட் எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் போயிட்டு ஃபிசிக்கலாக டைரெக்டாக நான் எம்சிசியில் போய் நான் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் ஃப்ரீஸ்ன்ற ஆப்ஷன். ரைட்டு, எனக்கு வந்து நான் 10 ஆப்ஷன்ஸ் போட்டேன், ஆனால் எனக்கு 9வது ஆப்ஷன் அலாட் ஆகிடுச்சு. எனக்கு அதோட மேலே இருக்கக்கூடிய ஒரு 8 காலேஜஸ் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஃப்ளோட் ஆப்ஷன். இப்போ வந்து ஃப்ளோட் வந்து வில்லிங் டு அப்கிரேட். எனக்கு வந்து அடுத்த காலேஜ் போகணும். இப்போ நான் வந்து எய்ம்ஸ் போட்டேன், ஜிப்மர் போட்டேன், எம்எம்சி போட்டேன், ஸ்டான்லி போட்டேன். எனக்கு வந்து ஸ்டான்லி அலாட் ஆகிடுச்சு. எனக்கு வந்து எம்எம்சியோ இல்லைனா எய்ம்ஸ், ஜிப்மரோ எனக்கு தேவை அப்படின்னா நான் அப்கிரேட் ஆப்ஷன் வந்து நான் போகலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கேண்டிடேட் வாண்ட் அப்கிரேட் இந்த நெக்ஸ்ட் ரவுண்டு, வில்லிங் ஃபார் அப்கிரேடேஷன் சப்மிட்டட் ஆன்லைன். நம்ம அதில் வந்து என்ன பண்ணலாம், ஃப்ரீஸ் ஆப்ஷன் வந்து வேணும்னா ஜாயின் பண்ணுறவங்க கொடுத்துக்கலாம். ஃப்ளோட்னா அடுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய, நான் 10 போட்டேன், எனக்கு 9வது அலாட் ஆகிடுச்சு ஸ்டான்லி, அதுக்கு மேலே நான் வந்து சில எய்ம்ஸ் வச்சுருக்கேன், ஜிப்மர் வச்சுருக்கேன், எம்எம்சி வச்சுருக்கேன், எனக்கு அடுத்த ரவுண்டில் எனக்கு அது வந்தால் பரவாயில்ல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், அப்கிரேடேஷன் வந்து கொடுத்துட்டு ஃப்ளோட் ஆப்ஷன் கொடுத்தா போகிறோம். அப்போ எனக்கு அடுத்த ரவுண்டில் இது மேலே இருக்கக்கூடிய 9 காலேஜில் எதனா அலாட் ஆச்சுன்னா எனக்கு சீட்டு வந்து அலாட்மெண்ட் வரும். அப்போ நான் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் என்ன பண்ணலாம், என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து வெரிஃபை பண்ணணும் ஆன்லைனில். அதை வந்து நோ பிசிக்கல் ரிப்போர்ட்டிங் அட் தி ஸ்டேஜ். இந்த டைமில் வந்து போய் நான் ஸ்டான்லியில் போய் ஜாயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் என்னுடைய சர்டிஃபிகேட்ஸ் வெரிஃபிகேஷன் வந்து நோடல் ஆஃபீஸர் வந்து செக் பண்ணி அப்லோட் பண்ணது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி வைப்பாங்க. ரைட்டா, யுவர் ஃப்ரீஸ் ஃப்ளோட் டிசிஷன் அஃபெக்ட்ஸ் வாட் யூ டூ ஆஃப்டர் எவ்ரி ரவுண்ட். ரைட்டா, இதுதான் ரொம்ப அலாட்மெண்ட். ஒவ்வொரு அலாட்மெண்ட்டுக்கு அப்புறமா என்னன்றது முக்கியம். இதில் நிறைய பேருக்கு இருக்க கன்ஃபியூஷன், சார் எனக்கு வந்து இப்போ வந்து வந்த சீட்டு எனக்கு வேண்டாம், எனக்கு மேலே போட்டதும் ஆப்ஷன்ஸ் வந்து இல்லை, நான் ஒன்று தான் போட்டிருந்தேன், அந்த டைமில் எனக்கு அந்த ஒன்று அலாட் ஆகலை, நான் இப்போ 4-5 ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கான கிளாரிட்டி இதில் வந்து மிஸ்ஸிங். ரைட்டா, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எம்சிசி கவுன்சிலிங் 2026 ரிஜிஸ்ட்ரேஷன் சீட்ஸ்ன்றப்ப என்னெல்லாம் ப்ராசஸ்னா, இன்னைக்கு வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும், சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டோம், சாய்ஸ் லாக் பண்ணிட்டோம், சீட் அலாட்மெண்ட்டு, தென் வந்து ஃப்ரீஸ் ஃப்ளோட் ஆப்ஷன் இன்னும் வரல, சீட் அலாட்மெண்ட்டுக்கு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு எப்படி இருந்தாலும் ரிசல்ட் வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஃப்ரீஸ் ஃப்ளோட் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறமா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு,
நம்மளுக்கு வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக. ஜாயினிங் வந்து அப்கிரேடேஷனும் அதில் பாசிபிள். தென் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து ஃபைனல் அட்மிஷன் போயிடலாம். இந்த இடத்துல ஃப்ரீஸோ ஃப்ளோட்டோ இல்லாதவங்க என்ன பண்ண போகிறாங்க, எனக்கு சீட்டும் அலாட் ஆகலை சார், எனக்கு வந்து நான் என்ன பண்ணுறது, எனக்கு அப்கிரேடேஷனும் இல்லை, எனக்கு சீட்டும் அலாட் ஆகலை, எதுவுமேனா அடுத்த ரவுண்டில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரைட்டா? இது இல்லாமல் ரவுண்டு 1, ரவுண்டு 2 அண்ட் ரவுண்டு 3 ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சப்போஸ் சீட் அலாட்டட் பேசிஸ் ஆன் மெரிட் அண்ட் சாய்ஸஸ் நான் கொடுத்தது மாதிரி எனக்கு அலாட் ஆயிடுச்சுன்னா கேண்டிடேட் சூஸ் ஃப்ரீஸ் ஃப்ளோட்டை வேஸ்ட் பண்ணி அவங்க வந்து பண்ணலாம். தென் ரவுண்டு 1 ரெசிக்னேஷன் எக்ஸிஸ்ட் ரூல்ஸ். சப்போஸ் எனக்கு வேண்டாம் சார் இந்த சீட்டு, நான் வந்து ரிசைன் பண்ணிடுறேன், எக்ஸிட் பண்ணுறதுனாலும் வரலாம், ஆப்ஷன் இருக்குது. அதே போல் தான் ரவுண்டு 2லேயும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் ரவுண்டு 3ல சீட் அலாட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஜாயின் பண்ணணும். ரவுண்டு 2ல சப்போஸ் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா அந்த சீட்டுக்கு நம்ம செக்யூரிட்டி டெபாசிட் ஃபார் ஃபியூச்சர் ஆகிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேண்டேட்டரி ஜாயினிங் ரிப்போர்ட்டிங் ஃபார் அலாட்டட் கேண்டிடேட், நோ ரெசிக்னேஷன், எக்ஸிட் ஃப்ரம் ரவுண்டு 3 அலாட்டட் சீட், அதுலேருந்து வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால நான் ஜாயினிங் லீட்ஸ் டு செக்யூரிட்டி டெபாசிட் ஃபார் ஃபியூச்சர், இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும். அது இல்லாமல் நோ பார்ட்டிசிபேஷன் ஃபர்தர் ரவுண்ட்ஸு ஆஃப்டர் வந்து ஜாயின் பண்ணிட்டோம்னா அடுத்த ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸ்டே ரவுண்டுன்னு சொல்கிறாங்களே, அதில் ஜாயின் பண்ண முடியாது தேர்ட் ரவுண்டுக்கு அப்புறமா. அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங்கில் மிஸ்டேக்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இப்போ சாய்ஸ் ஃபில்லிங்லாம் முடிஞ்சு போச்சு, அதனால ஒன்றும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அப்படின்றதுல வாட் த கேண்டிடேட் மஸ்ட் டூ அப்படின்றப்ப இது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிக்கணும். பட் வந்து செலக்ட் கோர்ஸ் அண்ட் இன்ஸ்டியூட் ப்ரிஃபரன்ஸ் கரெக்டாக போட்டிருந்தீங்களா அப்படின்னு பார்த்துங்க. சப்போஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சரியாக போடல அப்படின்னா செகண்ட் ரவுண்டில் என்னன்றதை பார்த்துங்க. சேவ் லாக் சாய்ஸஸ் கரெக்டாக இந்த ஷெடியூலில் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. பட் இருந்தாலும் அப்டேட்டட் இன்ஃபர்மேஷனில் இது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இப்போ நம்மளுக்கு வெயிட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சீட்டு கூட யாருக்கு அலாட்மெண்ட் ஆகும் தெரிஞ்சு போச்சு. அலாட்மெண்ட் ஆர்டர் மட்டும்தான் நம்மளுக்கு வந்ததுன்னா அதுக்கு அடுத்து ஃப்ரீஸ் ஃப்ளோட் ஆப்ஷன் நம்ம போகணும். வாண்ட் டு லீவ் யுவர் அலாட்மெண்ட் சீட், நோ த ரூல்ஸ். சப்போஸ் ஃப்ரீஸ் அப்படின்னா நீங்கள் கேண்டிடேட் மஸ்ட் ஃபிசிக்கலி ரிப்போர்ட் பண்ணிக்கணும். ஃப்ளோட் ஆப்ஷன் இருந்ததுன்னா நம்ம அடுத்த இதுக்கு போய்க்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் ஆப்ஷன்ஸ் கூட நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ரெசிக்னேஷன் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம போர்ட்டலில் போய் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ரவுண்டு 1, ரவுண்டு 2 ரெசிக்னேஷன் எக்ஸிஸ்ட், ரெசிக்னேஷன் பண்ணோன்னா என்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கணும். ரவுண்டு 3க்கு வந்து ரெசிக்னேஷன் பண்ண முடியாது, எக்ஸிட் நாட் பர்மிட்டட். சரியா? அப்படி இருந்தோன்னா நம்மளுடைய செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும். ரைட்டாப்பா? இது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். ஆல் இண்டியா கோட்டாவில் என்னெல்லாம் சீட்ஸ் வருது, 4 ஆன்லைன் ரவுண்ட்ஸு, 1 ரவுண்டு 2, ரவுண்டு 2, ரவுண்டு 3, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே வேகன்சி அப்படின்ற மாதிரி ஒரு 4 ரவுண்டு வரும். இதில் வந்து டொமைசில் ஃப்ரீ அப்ளிகபிள் ஃபார் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ். நேம்ட் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் 100% வந்து எம்சிசி தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுவும் வந்து 4 ரவுண்ட்ஸ் வந்து நடக்கும், இன்க்ளூடிங் ஸ்டே வேகன்சி. எய்ம்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 4 ரவுண்ட்ஸ் அண்டர் எம்சிசி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீட் குவாலிஃபைடு கேண்டிடேட் சப்ஜெக்ட் டு அப்ளிகபிள் எலிஜிபிலிட்டியை பொறுத்து தான் நம்மளுக்கு சீட்டு அலாட்மெண்ட் வரும். என்ஆர்ஐ பிடபிள்யூடியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் வந்து அப்ளிகபிள் இருக்குது. முன்னாடியே சீட் அலாட்மெண்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் முன்னாடியே என்ஆர்ஐக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண சொன்னாங்க. அதனால் இந்த வாட்டி வந்து நிறைய சீட்ஸ் வந்து அலாட் ஆகலை. அதே போல் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வெரிஃபை பண்ணி நம்ம சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும். செலக்ட் என்ஆர்ஐ கேட்டகரி பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. இது எல்லாமே ப்ராசஸ் முடிஞ்சு இப்போ நம்மளுக்கு அலாட்மெண்ட் ப்ராசஸில் நம்ம நின்றுட்டு இருக்கோம். ரைட்டா? பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கும் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த மெடிக்கல் அசஸ்மெண்ட் போர்டு, எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையும் முன்னாடியே வந்து அவங்க என்ன பண்ண சொன்னாங்க, அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி தான் அலாட்மெண்ட்டும் வந்திருக்கு. இப்போ பிஃபோர் யூ கிளிக் சப்மிட் 7 things டு செக், இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். ஃப்ரீஸ்னா கரெக்ட் பர்சனல் கேட்டகரி இதெல்லாம் கொடுத்துட்ருப்போம். இப்போ வந்து எலிஜிபிலிட்டி வெரிஃபை பண்ணிட்டாங்க, சாய்ஸ் ஆர்டர் செக் பண்ணியாச்சு, தென் வந்து ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் ரெடியாக கிளியராக இருக்குது. தென் இப்போ நம்ம வெயிட் பண்ணுறது வந்து ஃப்ரீஸாக ஃப்ளோட்டா, இல்லைனா ரிசைன் பண்ண போகிறோம்னா இல்லை எக்ஸிட் பண்ண போகிறோம்ன்ற பேஸ் பண்ணி தான். தென் வந்து அது முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளுடைய செக்யூரிட்டி ரூல்ஸ் என்னன்றதை பார்த்துக்கணும். செக்யூரிட்டி டெபாசிட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து ஃப்ரீ எக்ஸிட் தான். செகண்ட் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அமௌண்ட் போய்டும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துங்க. அது வந்து நீங்கள் எங்கே செக் பண்ணணும்னா எம்சிசியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நீங்கள் mcc.nic.in அதில் தான் நம்ம வந்து பார்க்கணும். செக்யூரிட்டி டெபாசிட் பொறுத்த வரைக்கும் ரீஃபண்ட் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம், எல்லாம் ஆல் ரவுண்டு கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 90 டேஸில் வந்து நம்மளுக்கு ரீஃபண்ட்ஸ் வந்துடும். ரைட்டா? இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷனோ கிளாரிட்டியோ டவுட்ஸோ இருந்ததுன்னா ஆர்ஜிஆர் அகாடமிக்கு நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். சார் இந்த வருஷம் எனக்கு சீட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார் அப்படின்னா கவலைப்படாதீங்க. 2027 நம்ம அட்டகாசமாக கவர்மெண்ட் கோட்டா சீட்டு தட்டணும் அப்படின்னா ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் லிமிட்டஸ் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். 20 ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, 12 டீச்சர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, 4 மென்டர்ஸ் இருப்பாங்க. எம்எம்சி, ஸ்டான்லி, கேஎம்சி, ஓமந்தூர் காலேஜஸில் இருந்து இப்போ கரண்ட்டில் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கக்கூடிய மாணவர்கள், அவங்க ஏற்கனவே படித்து மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணி இங்கே இன்றைக்கி சென்னையில் இருக்கக்கூடிய டாப் காலேஜில் படிச்சிருக்காங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட த்ரூ அவுட் த இயர் ஷேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு ப்ராப்பராக கைடன்ஸ் வந்து கொடுப்பாங்க. எங்களுடைய டீம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க் ஸ்கோரிங் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்டைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. எங்கெல்லாம் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு கிளாரிட்டியும் கொடுத்து அதெல்லாத்தையும் சரி பண்ணுவாங்க. நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி கவர்மெண்ட் கோட்டா தான் எடுக்கணும் அப்படின்னு வெறித்தனமாக இருந்தீங்கன்னா
ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இப்போ தான் சார் கரண்ட் 12th படிக்கிறேன், எனக்கு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போத்துலேருந்து ஏதாவது நீங்கள் ட்ரைனிங் வேணும் அப்படின்னாலும் ஆர்ஜிஆர் அகாடமிக்கு நீங்கள் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 9176552121 எங்கிட்ட பேசணுன்னாலும் இதே நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுங்க. தேங்க்யூ.